Hi, welcome to Study Buddy. Part 2 of Guptas. So previous partல Gupta polity and Chandragupta 2, Kumaragupta, Samudragupta, Chandragupta 1, ஸ்ரீகுப்தா இவங்கள பற்றி எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த பாட்டில் அவங்களோட சொசைட்டி அண்ட் எக்கனாமி, அந்த சமுதாயமானது குப்தா காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதும், எக்கனாமிக் வைஸ் அதாவது ஃபினான்ஷியலாக அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி வர்த்தகம் நடந்தது, எந்த மாதிரி பண வரவு செலவு இருந்தது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேண்ட் அண்ட் பெசன்ஸ், நிலமும் விவசாயிகள் இவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா. நித்தி சாரா authored by Kamandaka emphasized the importance of the royal treasury and mentions various sources of revenue. ஸோ நித்தி சாரா அப்படிங்கிற ஒரு புத்தகம் யார் ஆத்தர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமண்டக்கா அப்படிங்கிறவர் ஆத்தர் பண்ணியிருக்கார். ஓகேங்களா. அவர் எழுதியிருக்கார். இதில் கஜானா, அதாவது அரசரோட கஜானாவானது, அதாவது அவங்களுக்கு இந்த வருமானம் வருது பார்த்திங்களா, அதை வச்சு தான் செலவு பண்ணுவாங்க. ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு பள்ளிக்கூடமோ, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ, இந்த மாதிரி மருத்துவம் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து வாங்கின வரி பணத்துலேருந்து தான் அவங்க இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் ராயல் ட்ரெஷரி. ஓகேங்களா. அதோட முக்கியத்துவத்தை பற்றி இந்த நித்திசாரா அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் எங்கெங்கேருந்தெல்லாம் இவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சும்மா வருமானம் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் சுங்கவரி, டோல்ஸ். ஓகேங்களா. டோல்ஸ் நீங்கள் இந்த புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா, கடல் புறா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. கருணாகர பல்லவன் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே, ஓகேங்களா, ஒரு டோலில் தான் பிரச்சனையாகும். ஓகேங்களா. ஸோ அந்த காலகட்டத்தில், ஓகேங்களா, அந்த டோல்ஸை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் இதை நம்ம எடுத்தோம் எக்ஸாம்பிளாக. ஸோ டோல்ஸ், அதுக்கப்புறம் நிலவரி. ஓகேங்களா. நீங்கள் இவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து உங்கள்கிட்ட வரி வாங்குவாங்க. ஓகேங்களா. இதில் இந்த நிலவரி தான் ரொம்ப முக்கியமான வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மிலிட்ரி கேம்பெயின்ஸ் ஆஃப் கிங்ஸ் லைக் சமுத்திரகுப்தா வேர் ஃபினான்ஸ்டு த்ரூ ரெவென்யூ சர்ப்ளஸஸ். வந்த வரி பணத்து மூலியமாக இவங்க மிலிட்ரியை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அதாவது காலாட்படை, குதிரைப்படை, எந்த படையாக இருந்தாலும் அதை இந்த வரியிலேருந்து வரக்கூடிய பணத்தின் மூலியமாக பக்கத்து நாட்டில் நம்ம போர் புரிகிறோம் அப்படின்னா அதுக்கான செலவுகளை பார்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. போர் புரியறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக நிறைய செலவு பண்ணணும். ஸோ லேண்ட் டேக்ஸ் வாஸ் த மெயின் ரெவென்யூ டு தி கவர்மெண்ட். அதாவது நிலவரி தான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. த கண்டிஷன் ஆஃப் பெசன்ஸ் வாஸ் பெத்தட்டிக். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்தா டைம்ஸில் விவசாயிகளோட நிலைமையானது ரொம்பவும் பெத்தட்டிக், அதாவது கவலைக்கிடமாகத்தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. They were required to pay various taxes. They were reduced to the position of serfs. பலவிதமான வரி அவங்க அரசுக்கு கட்ட வேண்டி இருந்தது. ஓகேங்களா. யார்? விவசாயிகள், பெசன்ஸ். ஸோ அப்படி கட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க நீங்கள் ஒரு வரி போட்டாலே நம்ம இப்போ ஒரு பங்கு 100% அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அதில் 60% நீ கவர்மெண்ட்டுக்கு வரியாக கட்டணும்னு சொல்லிடுறாங்க. மீதி 40% இருக்குது. அதில் அவங்க 20% அவங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 20% அவங்க விற்பனை செஞ்சு திரும்பியும் அந்த 20%லேருந்து வர வருமானம் மூலியமாக 100% அவங்களால திரும்பி உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அவங்களோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு, விவசாயிகளோட நிலைமை. அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, they were reduced to the position of serfs. serfs அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமைகள். ஓகேங்களா. ஸோ ஒரு அடிமையாகத்தான் அவங்க இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ குப்தர்கள் காலத்தில் விவசாயிகளோட நிலைமை நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா தவறு. அவங்க ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் குப்தாவோட எம்பையர். சரிங்க. பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே அவங்களோட எம்பையர். ஸோ ரெட் கலரில் நான் அவங்களோட டெரிட்டரி மார்க் பண்ணுறேன். ஸோ இது அவங்களோட எம்பையர். ஓகேங்களா. இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்ஷியன் டவுன்ஸ் பார்த்திங்கன்னா அயோத்தியா ஏன்ஷியன் டவுனாக இருக்குது. கபிலவஸ்து, இந்த பிரஸ்தா, இது எல்லாமே ஏன்ஷியன் டவுன்ஸ் அவங்களோட காலகட்டத்தில் இருக்கும்போது. இங்கே புத்திஸ்ட் டெம்பிள், கயா, குஷிநகர், இதெல்லாமே புத்தருக்கு சம்மந்தப்பட்டமான இடங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த இடங்கள் புத்தர் பிறந்த இடம் லும்பினி, கபிலவஸ்து பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் புத்தர் இறந்த இடம், அந்த மாதிரி இது எல்லாமே புத்தருக்கு சம்மந்தமான இடங்கள் தான்.
ஸோ ஸ்டூபாஸ் அப்படிங்கிறது என்ன? ஸ்டூபாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சாஞ்சி ஸ்டூப்பா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டூபாஸ். ஸோ இந்த ஸ்டூபாஸ் என்னென்னா, இங்கே நாகார்ஜுனகொண்டா, அமராவதி, சாஞ்சி. ஸோ இந்த ஸ்டூபாஸ் அப்படிங்கிறது பல 100 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள். இதில் என்னென்னா, புத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள் இந்த ஸ்டூபாஸை நிறுவுறது ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடத்துல வந்து என்னுடைய ஸ்டூபாஸ், அதாவது அவரோட பாடி ரிமைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெகம், கை, கால், இல்லை அவரோட பாடியோட ஆஷஸ் அவர் எரித்த பிறகு வந்தது. ஸோ அது எல்லாமே இந்த ஸ்டூபாஸில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு அவரோட பாடி பார்ட்ஸை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை அவரோட சாம்பல் கூட அந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இடங்களில். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த மாதிரி 4 ரோடு சந்திக்கிற இடத்துல வைங்க. அப்போ தான் லவ், அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் 4 பக்கம் 4 திசையிலேருந்தும் போகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 4 ரோட் ஜங்ஷனில் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது அவரோட ரிமைனிங்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெலிக்ஸ், RELICS. ஸோ தான் இந்த ஸ்டூபாஸோட ஒரு பெருமை வாய்ந்த விஷயங்கள். இந்த ஸ்டூபாஸ் மூலியமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய கதைகள், அதாவது ஜாட்டகா டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் எப்படி என்லைட்மெண்ட் அடைஞ்சார், பூர்வ ஜென்மத்தில் புத்தர் என்னென்ன விஷயங்களை சந்தித்தார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த கதைகள் மூலியமாக அவங்க மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டூப்பாவோட முக்கியத்துவம். ஸ்டூபாஸில் ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பின்னாடி வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் டியூரிங் குப்தா பீரியட். க்ஷேத்ரா, கிலா, பிரஹாத்தா, வஸ்தி, கப்பத்த, சரஹா. ஸோ இதை வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னா 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதில் க்ஷேத்ரா அப்படிங்கிறது கல்டிவபிள் லேண்ட், நம்ம வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இடம். கிலா அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் லேண்ட். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்து கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கலாம். க்ஷேத்ரா அப்படிங்கிறது நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய இடம். கிலா அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் லேண்ட், அது வந்து யாருமே வந்து பயன்படுத்தாமல் இருப்பாங்க. அப்புறம் ஹாத்தா அப்படிங்கிறது வந்து ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட் லேண்ட், காடு அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது வனப்பகுதி. வஸ்தி அப்படிங்கிறது ஹேபிட்டபிள் லேண்ட், இப்போ பொதுமக்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். கப்பத்த சரஹா அப்படிங்கிறது வந்துட்டு பாஸ்டோரல் லேண்ட், நம்ம மாடு மேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவக்கூடிய இடம் தான் பாஸ்டோரல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வர்த்தகமானது எப்படி இருந்தது, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் குப்தாஸ் எக்கனாமி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஓகேங்களா? இந்த இடத்துல விவசாயிகளோட நிலைமை கஷ்டமாக இருக்குது, ஆனால் வர்த்தகம் செஞ்ச வணிகர்களோட நிலைமை வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்ல நிலைமையில் தான் இருந்திருக்கு அப்படின்னு. தேர் ஆர் 2 types ஆஃப் ட்ரேடர்ஸ், நேம்லி ஸ்ரஸ்தி அண்ட் சர்த்தவாஹா. ஸோ 2 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஸ்ரஸ்தி அண்ட் சர்த்தவாஹா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ரஸ்தி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிளேஸ் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டேப்லர் காலம் போட்டு. ஸோ இந்த ஸ்ரஸ்தி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேஸ், இந்த பிளேஸில் இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த பொருளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அந்த பொருளானது அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஸ்ரஸ்தி ட்ரேடர்ஸ். இந்த சர்த்தவாஹா அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரவன் ட்ரேடர்ஸ். அவங்களோட கூட்ஸை வந்து அவங்க விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை ஒவ்வொரு இடமாக எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து சர்த்தவாஹா. ஸோ வாகனம் பயன்படுத்தி போகிறவங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்த்தவாஹா வாகனம். ஓகேங்களா? வாகனம் மூலியமாக விற்பனை செய்யக்கூடியவர்கள் சர்த்தவாஹா. ஸ்ரஸ்தி, இதில் வந்துட்டு பாருங்கள் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நடுவில் இருக்குது, அது மூலிமா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல நிலையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணுறவங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரஸ்தி, சர்த்தவாஹா. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம், நலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி. ஸோ நலந்தா யூனிவர்சிட்டி flourished under the patronage of Gupta Empire in the 5th and 6th centuries and later under the Emperor Harsha of Kannauj. ஸோ ஹர்ஷா வந்து உங்களுக்கு தெரியும், ஹர்ஷா அப்படிங்கிறவர் வந்து அந்த கன்னோஜ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸாக இருந்தது. அதை கண்ட்ரோல் பண்ணதுனால தான் அவர் அந்தளவுக்கு பிரபலமாக பேசப்பட்ட ஒரு மகாராஜாவாக இருந்தாருன்னு சொல்லி ஒரு ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள், பாலாஸ், பிரதிஹாராஸ், ராஷ்டிரகூட்டாஸ், இவங்க 3 பேருக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை அந்த கன்னோஜ் இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தது. அதுதான் ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இடத்த ஆட்சி செஞ்சவர் தான் ஹர்ஷா. ஸோ இவங்க டைமில் இந்த குப்தா எம்பையராக இருக்கட்டும், ஹர்ஷா டைம்லேயாக இருக்கட்டும், நலந்தா யூனிவர்சிட்டியானது மிகவும் பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தது. ஓகேங்களா?
At Nalanda, Buddhism was the main subject of study. Other subjects like yoga, Vedic literature and medicine were also taught. ஸோ புத்திசம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது எங்கள் நலந்தா யூனிவர்சிட்டியில். ஓகேங்களா, மற்ற சப்ஜெக்ட்ஸ் யோகா, வேதிக் லிட்ரேச்சர், மெடிசின் இதுவும் வந்து அங்கே கற்பிக்கப்பட்டது. பட் புத்திசம் அப்படிங்கிறது தான் ரொம்ப மெயினான சப்ஜெக்டாக இருந்தது. ஓகேங்களா, இதை பற்றி நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, நலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி. அதில் முக்கியமாக ஹுவான் சாங், அவர் வந்து ஹர்ஷாவோட டைமில் வரவர். அவர் ரொம்ப காலம், ரொம்ப வருடங்கள் இங்கே தங்கி இதை பற்றி புத்திசம் பற்றி படிச்சிருக்காரு. ஓகேங்களா, 8th மகா பட்டஷாலாஸ் அண்ட் 3 large libraries were situated on the campus. ஸோ படிக்கிறதுக்கான அறையாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பெரிய விசாலமான இடம் வந்து அந்த நலந்தா யூனிவர்சிட்டியில் இருந்திருக்கு. நலந்தா வாஸ் ravaged and destroyed by மம்லுக்ஸ், டர்க்கிஷ் முஸ்லீம்ஸ் அண்டர் பக்தியார் கல்ஜி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ் டைமில் இருந்தக்கூடியவர்கள். ஓகேங்களா, ஸோ இந்த டர்க்கிலேருந்து வந்தக்கூடிய முஸ்லீம்ஸ் இவங்க வந்து இந்த இடத்த வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நலந்தா வாஸ் ravaged and destroyed by மம்லுக்ஸ், டர்க்கிஷ் முஸ்லீம்ஸ் அண்டர் பக்தியார் கல்ஜி. ஸோ இவங்க இந்த இடத்த வந்து எந்த அளவுக்கு டெஸ்ட்ராய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஏன்னா காலங்கிறது வந்து ஒரு ரைஸ்ன்னு இருந்தால் கண்டிப்பாக ஃபால் இருக்கும். நல்ல பேசப்பட்ட இடமா இந்த நலந்தா யூனிவர்சிட்டி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் அதோட முடிவுகளை சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா, டுடே இட் இஸ் அ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இப்போ வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இந்த நலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ ஹூ வேர் த ஹன்ஸ்? இந்த குப்தா டைம்ஸ் வந்து முடியுது அப்படிங்கிறதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹன்ஸ் அப்படிங்கிறவங்க தான். இவங்க தான் குப்தாவோட அரசாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள். ஓகேங்களா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு நொமேடிக் ட்ரைப்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புள். ஸோ ஹூ வேர் அண்டர் their கிரேட் அட்டிலா வேர் டெரரைசிங் ரோமன் கான்ஸ்டான்டினோபிள். இந்த ஹன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே மட்டும் அவங்களோட கைவரிசையை காட்டல, ரோம், கான்ஸ்டான்டினோபிள் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அசோசியேட்டட் வித் தீஸ் ட்ரைப்ஸ் வேர் த ஒயிட் ஹன்ஸ் ஹூ கேம் டு இந்தியா த்ரூ சென்ட்ரல் ஏஷியா. அதாவது மத்திய ஆசிய நாடு வழியாக இந்த ஹன்ஸ் அப்படிங்கிறவங்க, ஒயிட் ஹன்ஸ், இவங்க வராங்க. ரோம், கான்ஸ்டான்டினோபிள் போன்ற இடங்களை வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்திட்டு இந்த வழியாக இந்தியாவுக்கு, சென்ட்ரல் ஏஷியா வழியாக இந்தியா வராங்க. தே அண்டர்டுக் ரெகுலர் இன்வேஷன்ஸ் அண்ட் வேர் கிவிங் ட்ரபிள் டு ஆல் இந்தியன் ஃப்ரான்டியர் ஸ்டேட்ஸ். இந்தியன் ஃப்ரான்டியர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்தியா அப்படிங்கிறது இப்போ எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு ஃப்ரான்டியராக இருக்கவங்க எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கான ஃப்ரான்டியர். அவங்க நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வழியாக தான் தாக்குதல் நடத்த முடியும். ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரான்டியர் ஸ்டேட்ஸ்க்கு பயங்கரமான ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் டிஃபீட்டிங் ஸ்கந்தகுப்தா தே ஸ்ப்ரெட் அக்ராஸ் சென்ட்ரல் இந்தியா. ஸோ குப்தாவில் ஸ்கந்தகுப்தாவை தோக்கடிச்சிட்டு சென்ட்ரல் இந்தியா முழுக்க இந்த ஹன்ஸ் அப்படிங்கிறவங்க பரவுறாங்க. தேர் சீஃப் டோரமானா crowned himself as king. After him, his son Mihirakula ruled the captured territories. Finally, Yashodharman, ruler of Malwa in central India, defeated them and ended their rule. ஸோ தோரமானா அப்படிங்கிறவர் அவரே கிங்காக அறிவிச்சுக்கிறார் இந்த ஹன்ஸில். அவருடைய மகன் மிஹிரகுலா அப்படிங்கிறவர் அவர் கேப்சர் பண்ண டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே ரூல் பண்ணுறாரு. ஸோ இந்த ஹன்ஸோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது யசோதர்மன். இவர் வந்து மால்வாவோட ரூலர். ஓகேங்களா, இவர் தான் ஹன்ஸோட ரூலை முடிவுக்கு கொண்டு வராரு. ஸோ ஹன்ஸ் இருந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் எல்லாமே அச்சடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து தோரமானா அப்படிங்கிறவர் வந்து இதில் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரேட் ஐட்டம்ஸ் ரேஞ்ச்டு ஃப்ரம் டெய்லி ப்ராடக்ட்ஸ் டு வேல்யூபிள் அண்ட் லக்ஸுரி குட்ஸ். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து டெய்லி ப்ராடக்ட்ஸ்னால் என்ன, பால், எண்ணெய், தயிர், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு அத்தியாவசிய பொருட்கள்னு இருக்குது. ஸோ அது எல்லாமே அந்த காலத்துலேயும் வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அண்ட் லக்ஸுரி கூட்ஸ் அப்படிங்கிறது அப்போ என்ன, தங்கம், வைரம், மரகதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகேங்களா, கிளாத்ஸாக இருக்கட்டும், அதாவது ரோம்லேருந்து கிளாத்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, சைனாலேருந்து வந்து சில்க் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒயின், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லக்ஸுரி கூட்ஸில் வரும். இம்பார்ட்டன்ட் ட்ரேட் கூட்ஸ் வேர் பெப்பர், கோல்டு, காப்பர், அயன், ஹார்சஸ் அண்ட் எலிஃபண்ட்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான வர்த்தகம் அப்படிங்கிறது என்னென்னா பெப்பர், கோல்டு, காப்பர், அயன், ஹார்சஸ், எலிஃபண்ட்ஸ். ஓகேங்களா,
லெண்டிங் மணி அட் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ப்ராக்டிஸ் டியூரிங் குப்தா பீரியட். ஸோ இந்த வட்டிக்கு விடுறது, ஓகேங்களா, இது வந்து பணம் கடனாக தரது, அதிக வட்டி வாங்கிறது அப்படிங்கிறது குப்தா டைம்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஓகேங்களா. குப்தாஸ் டெவலப்டு ரோட்வேஸ் கனெக்டிங் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. பாட்லிபுத்ரா, உஜ்ஜைன், பெனாரஸ், மதுரா த ஃபேமஸ் ட்ரேட் சென்டர்ஸ். ஸோ முக்கியமான வர்த்தக நகரங்களை வந்து இவங்க ரோடுகள் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, சாலை வழி மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. போர்ட்ஸ் இன் வெஸ்டர்ன் கல்யாண், மேங்களூர், மலபார் அண்ட் தி ஈஸ்டர்ன் டம்ரலிப்தி இன் பெங்கால் கோஸ்ட் இந்தியா ஃபெசிலிட்டேட்டட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த போர்ட் சென்டர்ஸ் எல்லாமே, துறைமுகங்கள் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷினில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் அப்போ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஓகேங்களா. இந்த போர்ட் சிட்டிஸ் ரொம்ப முக்கியம். கல்யாண், மேங்களூர், மலபார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் கடலோர மாவட்டங்கள் தான், ஓகேங்களா. இந்த டம்ரலிப்தி அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும்தான் ஒரு முக்கியமான இடம். இதுதான் நமக்கு மனசில் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. டம்ரலிப்தி அப்படிங்கிறது பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். இது குப்தாஸோட டைமில் இருந்துக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் பார்ப்போம். சமுத்திரகுப்தா இன்ட்ரடியூஸ்ட் த குப்தா மானிட்டரி சிஸ்டம். குஷானா காயின்ஸ் ப்ரொவைடட் இன்ஸ்பிரேஷன் டு சமுத்திரகுப்தா. ஸோ குஷானாவில் ஃபேமஸான ரூலர் கனிஷ்கா அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ குஷானா டைனாஸ்டியில் இருந்தவங்க தான், அவங்க கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி வந்து வர்த்தகம்ங்கிறது காசு நம்ம கொடுத்து ஒரு பொருளை வாங்குற மாதிரி இருக்கணும், அந்த காசுக்கான வேல்யூ இப்படி இருக்கணும்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மானிட்டரி சிஸ்டமை சமுத்திரகுப்தா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. குப்தா மானிட்டரி சிஸ்டமில் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனார்னா குஷானாஸ் கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. இந்த குப்தா கோல்டு காயின்ஸ் வேர் நோன் அஸ் தினாரா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தினாரா அப்படிங்கிறது DANARA. இந்த தினாரா அப்படிங்கிறது வந்து கோல்டு காயின்ஸ் குப்தா டைம்ஸில். குப்தாஸ் இஷ்யூட் மெனி கோல்டு காயின்ஸ் பட் கம்பேரிட்டிவ்லி ஃபியூவர் சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ். ஸோ இவங்க டைமில் குப்தா டைம்ஸில் கோல்டு காயின்ஸ் ரொம்ப அதிகம், சில்வர் காயின்ஸும் காப்பர் காயின்ஸும் குறைவாக தான் இருக்குது. However, the post-Gupta period saw a fall in the circulation of gold coins, indicating the decline in the prosperity of the empire. ஸோ போஸ்ட் குப்தா டைம்ஸில் நீங்கள் நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக், அதாவது காயின்ஸை பற்றி, நாணயங்களை பற்றி மட்டுமே ஒரு டாபிக் படிக்கும்போது நீங்கள் இதை பற்றி பார்ப்பீங்க. என்ன அப்படின்னா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஷின், ஓகேங்களா. ஸோ இதுலேயும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்கேருந்து இவங்களும் வந்து எங்கேயும் புதுசாக கேட்க முடியாது, இந்த மாதிரி எது முக்கியமான விஷயங்களோ அதை தான் கேட்க முடியும், ஓகேங்களா. போஸ்ட் குப்தா டைம்ஸில் காயின்ஸோட சர்க்குலேஷன் குறைந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வர்த்தகம் பெரிய அளவில் நடக்க கிடையாது, ஓகேங்களா. மெட்டலர்ஜி, மைனிங் அண்ட் மெட்டலர்ஜி ஆர் த மோஸ்ட் ஃப்ளரிஷிங் இண்டஸ்ட்ரீஸ் டியூரிங் தி குப்தா பீரியட். ஸோ மைனிங் அப்படிங்கிறது என்ன, மெட்டலர்ஜி அப்படிங்கிறது என்ன? மைனிங் அப்படிங்கிறது என்னென்னா, தங்க சுரங்கத்தில் வேலை செய்கிறது, இல்லை வந்து கோல், இந்த மாதிரி ஏதாவது இந்த சுரங்கங்களில் வந்து வேலைகளில் ஈடுபடுறது வந்து மைனிங், ஓகேங்களா. அதுவும் மெட்டலர்ஜி, இந்த உலோகங்களில் வந்து தங்களுடைய வேலைப்பாடுகளை காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு இண்டஸ்ட்ரீஸும் பயங்கர ஃப்ளரிஷ், அதாவது நல்ல ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டலர்ஜி வாஸ் த மெஹ்ரூலி அயன் பில்லர். ஏன்னா அந்த அயன் பில்லர் இன்னமும் துருப்பிடிக்காமல் இருக்குது, ஓகேங்களா. அப்போ அந்தளவுக்கு அவங்க உலோகத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் இருந்திருக்கு, நாலேஜ் அப்படிங்கிறது இருந்ததுனால தான் அவங்க இன்னமும் துருப்பிடிக்காத, இத்தனை வருஷங்களாயும் இன்னமும் துருப்பிடிக்கல, இந்த ப்ரெசன்ட் டே வரைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மெஹ்ரூலி அயன் பில்லர் யார் நிறுவனா? இந்த மெஹ்ரூலி அயன் பில்லர்னா சந்திரகுப்தா. This monolithic iron pillar was lasted through the centuries without rusting. இன்னமும் துருப்பிடிக்காமல் இருக்குது, ஓகேங்களா. The metals used by them were iron, gold, copper, tin, lead, brass, bronze, பெல் மெட்டல், மைக்கா, மேங்கனீஸ் அண்ட் ரெட் சாக். ஸோ இத்தனை மெட்டல்ஸையும் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, இத்தனை உலோகங்களோட பயன்பாடுகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இது மூலயமா நமக்கு சொல்ல வராங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மெஹ்ரூலி அயன் பில்லர். இந்த ஃபோட்டோ பாருங்கள், இப்போ வரைக்கும் அது வந்து துருப்பிடிக்க கிடையாது, ஓகேங்களா. ஸோ அவங்களோட சமுதாயம், இந்த சொசைட்டி ஆனது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சொசைட்டி தட் adhered to 4 வர்ணா சிஸ்டம் வாஸ் பேட்ரியார்க்கல். பேட்ரியார்க்கல் அப்படின்னா ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயம், ஓகேங்களா. இந்த குப்தா டைம்ஸில் ஆணாதிக்க சமுதாயம் தான் ப்ரிவைல் ஆகியிருக்கு. 4 வர்ணா சிஸ்டம், அதாவது பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, இந்த வர்ணா சிஸ்டம்ஸை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு லாஸ் ஆஃப் மனுஸ்மிருதி படி, விச் வாஸ் இன் ஃபோர்ஸ், விமென் ஷுட் பி அண்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தேர் ஃபாதர், ஹஸ்பண்ட் ஆர் எல்டஸ்ட் சன். ஸோ அந்த பெண் அப்படிங்கிறவங்க மனுஸ்மிருதி படி,
ஓகேங்களா. ஒரு தந்தையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லை கணவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே, இல்லை யார் வந்து பெரிய மகனோ அதாவது எல்டஸ்ட் சொன்னோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிகேமி வாஸ் வைட்லி ப்ரெவலண்ட். உங்களுக்கு நல்லா தெரியணும் பாலிகேமினா என்ன, பாலி ஆண்ட்ரினா என்னன்னு தெரியணும். பாலிகேமி அப்படிங்கிறது ஒரு கணவருக்கு மல்டிபிள் ஒய்ஃப்ஸ் அதாவது நிறைய மனைவிகள் இருக்கிறது பாலிகேமி. இது வந்து குப்தா டைம்ஸில் ப்ரிவைல் ஆகிருக்கு. பாலி ஆண்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மனைவிக்கு நிறைய கணவர்கள் இருக்கிறது பாலி ஆண்ட்ரி. த கிங்ஸ் அண்ட் ஃபியூடேட்ரி லார்ட்ஸ் ஆஃபன் ஹேட் மோர் தென் ஒன் ஒய்ஃப். ராஜாவும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்தக்கூடிய இந்த நிலப்பிரபத்துவ அப்படி இந்த இவங்க எல்லாருமே வந்து நிறைய மனைவிகளோட வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரெஃபர் டு குபேரநாகா அண்ட் துருபஸ்வாமினி as the queens of சந்திரகுப்தா II. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து குபேர் நாகா அப்படிங்கிறவங்களும் துருபஸ்வாமினி அப்படிங்கிற மனைவிகளும் 2 மனைவிகள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சத்தி வாஸ் ப்ராக்டிஸ்டு டியூரிங் குப்தா ரூல். இந்த சத்தியானது எந்த காலகட்டத்திலேருந்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா. நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைம், இல்லை ஏர்லி வேதிக் டைம், இல்லை லேட்டர் வேதிக் டைம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த டைம்லேருந்து சத்தியானது ப்ரிவைல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இந்த உடன்கட்டை ஏறுதல், கணவர் இறந்த பிறகு மனைவியை அவர் எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பிலே தள்ளி விட்ருவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சத்தி சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சால். நெக்ஸ்ட், ஸ்லேவரி. ஸ்லேவரி வாஸ் நாட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் இன் இந்தியா ஆஸ் இன் தி வெஸ்ட். ஸோ இந்தியாவில் வந்து ஸ்லேவரி அப்படிங்கிறது வந்து இந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற மாதிரி இன்ஸ்டிடியூஷனலைஸ், அதாவது ஸ்லேவ்னா இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் ஸ்லேவ்ஸ்க்கான சட்ட திருத்தங்கள், ஸ்லேவுக்கு வந்து உரிமைகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனலைஸாக நடக்க கிடையாது. ஓகேங்களா. பட் தேர் ஆர் ரெஃபரன்சஸ் டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ் டியூரிங் தி குப்தா ஏஜ். பட் இருந்தும் சில குறிப்பிட்ட ஸ்லேவரி சிஸ்டம்ஸ், ஸ்லேவரிக்கு சம்மந்தமான விஷயங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு, அதுக்கான ரெஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரிலீஜியன், தெர் வாஸ் அ ரிவைவல் ஆஃப் வேதிக் ரிலீஜன் அண்ட் வேதிக் ரைட்ஸ். சமுத்திரகுப்தா அண்ட் குமாரகுப்தா ஒன் பர்ஃபார்ம்டு அஸ்வமேதா யாகனா, அ ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல். ஓகேங்களா. இந்த வேதிக் டைம்ஸில் இருந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள், இந்த சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல்ஸ், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் குப்தா டைம்ஸில் ரிவைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இந்த அஸ்வமேதா யாகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சமுத்திரகுப்தாவாக இருக்கட்டும், குமாரகுப்தா ஒன்னாக இருக்கட்டும், இதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அஸ்வமேதா அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு ஹார்ஸ் வந்து அவங்க தட்டி விட்டுருவாங்க, அந்த ஹார்ஸ் பாட்டுக்கு போகும். அந்த ஹார்ஸ் கூட வந்து கிங்கோட வாரியர்ஸும் போவாங்க. ஓகேங்களா. இந்த ஹார்ஸ் வந்து எந்தெந்த டெரிட்டரிக்குள்ளே போகுதோ அந்தந்த டெரிட்டரிஸ் வந்து எந்த கிங் இந்த ஹார்ஸ் அனுப்பி வச்சாரோ அவருக்கு கீழே, அவரோட கட்டுப்பாட்டு கீழே வந்துடும். ஓகேங்களா. அந்த ஹார்ஸை யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இவங்க போருக்கு போவாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இந்த அஸ்வமேதா யாகனா அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா. கடைசியில் அந்த ஹார்ஸை வந்து கொன்று அதை குக் பண்ணிடுவாங்க. We notice the beginning of image worship and emergence of two sects, namely Vaishnavism and Saivism. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல தான் இந்த இமேஜ் வர்ஷிப் அப்படிங்கிறது இந்த குப்தா டைம்ஸில் ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இங்கே தான் வந்து 2 புதிய செக்ட் உருவாகுது. என்னென்னா வைஷ்ணவிசம் அப்படிங்கிறதும் சைவிசம் அப்படிங்கிறதும். அதாவது பெருமாளை வழிபடக்கூடியவர்களும் சரி, சிவனை வழிபடக்கூடியவர்களும் சரி, இந்த இடத்துல தான் உருவாகிறாங்க டியூரிங் தி குப்தா பீரியட். Buddhism also continued to flourish, though it split into 2 sects, namely ஹீனயானா அண்ட் மகாயானா. ஸோ ஹீனயானா மகாயானா அப்படின்னு 2ஆக பிரிகிறாங்க. இந்த ஹீனயானா அப்படிங்கிறவங்க யார், அதாவது தன்னைத்தானே சால்வேஷன், முக்தி அடைகிறதுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த மகாயானா புத்திசமை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து அவுட் ஆஃப் கம்பேஷன், பக்கத்தில் இருக்கவங்களோட மேலே இருக்கக்கூடிய அன்புனால் அவங்களையும் முக்தி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் போதிசத்வாஸ். இந்த போதிசத்வாஸ் அப்படிங்கிறவங்க மகாயானா புத்திசமில் இருக்கக்கூடியவர்கள். ஹீனயானா புத்திசமில் இருக்கக்கூடியவர்கள் அது அவங்க வந்து முக்தி அடைஞ்சால் போதும். ஓகேங்களா. ஸோ இந்த ஹீனயானா புத்திசமில் இருக்கவங்க ஒரு லார்ஜ் வெஹிக்கிள் கிடையாது. ஓகேங்களா. லார்ஜ் வெஹிக்கிள் இந்த சென்ஸ் இவங்க வந்து சிலையை வச்சு வழிபடுறதோ, இல்லை ஒரு பூவை வச்சு வழிபடுறதோ, இல்லை புத்தரோட செருப்பு அப்படின்னு சொல்லி இதை வச்சு வழிபடுறதோ, அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. இந்த ஐடல் வர்ஷிப் அப்படிங்கிறது ஹீனயானால இருக்காது. இது எல்லாமே மகாயானால இருக்கும். ஓகேங்களா. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்.
The Guptas were the first to construct temples which evolved from their earlier tradition of rocket shrines. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் குப்தா டைம்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ராக்கெட் ஆர்கிடெக்சர் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ராக்கெட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோமஸ் ரிஷி கேவ்ஸ், பராபர் கேவ்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைத்யாஸ், விஹாராஸ், இதெல்லாம் வந்து அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ் இதிலெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முதல் முறையாக இந்த கோயில்கள் கட்டமைப்பு உருவாகுது இந்த இடத்துல. Adorned with towers and elaborate carvings. These temples were dedicated to all Hindu deities. அதாவது ஹிந்து கடவுளுக்கு இதை அர்ப்பணிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கோயில்களை. The most notable rocket caves are found in Ajanta and Ellora, Bagh, Madhya Pradesh and Udayagiri, Odisha. The structural temples built during this period resemble the characteristic features of the Dravidian style. ஸோ திராவிடியன் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து சதர்ன் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து திராவிடியன் ஸ்டைல். நார்தர்ன் இந்தியாவில் நகரா. ஓகேங்களா? ஸோ த டூ ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குப்தா மெட்டல் ஸ்கல்ப்சர் ஆர் காப்பர் இமேஜ் ஆஃப் புத்தா அபவுட் 18 feet ஹை அட் நலந்தா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிமார்க்கபிளான உலோக சிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பர் இமேஜ் நலந்தால் 18 அடியில் வந்து புத்தருக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சுல்தான்காஞ்ச் புத்தா 7.5 feet இன் ஹைட். ஸோ இந்த இடத்துல 7.5 feet ஹைட்டில் வந்து புத்தருக்கு ஒரு சிலை வச்சுருப்பாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குப்தா பெயிண்டிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் தி ஃப்ரெஸ்கோ ஆஃப் தி அஜந்தா கேவ்ஸ் அண்ட் பாக் கேவ் இன் குவாலியர். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அஜந்தா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடம். ஓகேங்களா? பல பேர் வந்து ஆட்சி செய்யும் போதும் இந்த அஜந்தாவோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிச்சிருந்தீங்க, கல்கியோடதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த அஜந்தாவோட ரகசியங்கள் எப்படி இதோட வர்ணனையானது பல நூறு ஆண்டுகள் அழியாமல் இருக்குது அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் தங்களோட உயிரை விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த புக்கில் வந்து 2 விஷயங்களை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சித்தன்னவாசல் கேவில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸையும் அஜந்தாவில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸையும். இந்த புக்கில் வந்து பொறுத்த வரைக்கும் யார் கான்டெம்பரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமகாலம் அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பல்லவாவில் வந்து மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் இருப்பாங்க. அஜந்தா கேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் வந்து சாளுக்கியா டைனாஸ்டியை சேர்ந்த புலிகேஷின் II. ஓகேங்களா? ஸோ அந்த அஜந்தா கேவ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. நான் அந்தளவுக்கு வந்து அந்த டைம்ஸில் வந்து அது ஒரு பெரிய பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்பயும் வந்து அஜந்தா கேவ்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமலும் இருக்குது, நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாமலும் இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே அஜந்தா டைம்ஸில் வரைஞ்சிருக்காங்க, ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லிட்ரேச்சர். Though the language spoken by the people was Prakrit, the Guptas made Sanskrit the official language and all their epigraphic records are in Sanskrit. மக்கள் பிரக்ரித் அப்படிங்கிற ஒரு மொழியை வந்து பேசினாலும் குப்தாஸ் வந்து சான்ஸ்கிரிட்டை தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல் தேர் எபிகிராஃபிக் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன் சான்ஸ்கிரிட். எபிகிராஃபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்வெட்டு, இதுதான் வந்துட்டு எபிகிராஃபிக். அதில் இருந்த மொழி வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட். The Gupta period also saw the development of Sanskrit grammar based on the grammar of Panini and Patanjali, who wrote Ashtadhyayi and Mahabhashya ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ பணினி அப்படிங்கிறவர் வந்துட்டு அஷ்டத்யாயி அப்படிங்கிறது எழுதுகிறார். இவர் தான் வந்து கிராமரை வடிவமைச்சவர். ஓகேங்களா? சான்ஸ்கிரிட் கிராமரை பணினி. அதுக்கப்புறம் பதஞ்சலி அப்படிங்கிறவர் வந்து மகாபாஷ்யா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதுகிறார். ஓகேங்களா? இது எல்லாமே கிராமர் பேஸ் பண்ணி இந்த இலக்கணம், இலக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வடிவமைப்பாங்க. ஓகேங்களா? அ புத்திஸ்ட் ஸ்காலர் ஃப்ரம் பெங்கால், சந்திரகோமியா, கம்போஸ்ட் அ புக் ஆஃப் கிராமர் டைட்டில்டு சந்திர வியாக்கரணம். காளிதாசாஸ் ஃபேமஸ் ட்ராமாஸ் வேர் சகுந்தலா, மாளவிக்ன அக்னிமித்ரா அண்ட் விக்ரம் மூர்வஷ்யம். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் காளிதாசா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபர். ஓகேங்களா? ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்காலர், இம்பார்ட்டண்ட்டான ஒரு புலவர், பொயட். ஓகேங்களா? காளிதாஸ் அப்படிங்கிறவர். அவரோட ஃபேமஸ் ட்ராமாஸ் வந்து சகுந்தலா, மாளவிகா அக்னிமித்ரா, விக்ர மூர்வஷ்யம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெங்கால்லேருந்து வந்த ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகோமியா அப்படிங்கிறவர் வந்து கிராமர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிறது. அதர் சிக்னிஃபிகண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் காளிதாசா வேர் மேகதூதா, ரகுவம்சா, குமார சம்பவா அண்ட் ரித்து சம்ஹாரா. ஸோ காளிதாசாவோட புத்தகங்கள், நாடகங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். மேத்தமேட்டிக்ஸ், ஆஸ்ட்ரானமி அண்ட் மெடிசன். Invention of zero and the consequent evolution of the decimal system were legacy of Gupta's to the modern world. ஸோ ஐன்ஸ்டீன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இஃப் தேர் வாஸ் நோ இண்டியன்ஸ் தேர் வில் பி நோ சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இந்தியர்கள் இல்லை அப்படின்னா அறிவியல் ஆராய்ச்சி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. பிகாஸ் இந்தியா வந்து இந்தியன்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு விஷயமானது இந்த ஜீரோ. அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஐன்ஸ்டீன் எடுத்துக்கோங்க, யார் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எந்த சயின்டிஸ்ட் வேணால் எடுத்துக்கோங்க, நியூட்டன் எடுத்துக்கோங்க, யாரை எடுத்தாலும் ஜீரோ யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே யாராலையுமே ஃபார்முலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்வென்ஷன் இந்த ஜீரோ. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து யார் டைமில் நடக்குது? குப்தாஸ் டைமில் தான் நடக்குது. ஆரியபட்டா, வராகமிஹிரா அண்ட் பிரம்மகுப்தா வேர் ஃபோர்மோஸ்ட் ஆஸ்ட்ரோனாமர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆஃப் தி டைம். ஸோ கணிதத்திலையும் சரி, வான்வெளி ஆராய்ச்சியிலையும் சரி, ஆரியபட்டா, வராகமிஹிரா, பிரம்மகுப்தா இவங்களாமே ரொம்ப கை தேர்ந்தவர்கள். ஆரியபட்டா இன் இஸ் புக் சூரிய சித்தாந்தா. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரியபட்டாவோட புத்தகம் சூரிய சித்தாந்தா. ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் த ட்ரூ க்ராசஸ் ஆஃப் சோலார் அண்ட் லூனார் எக்லிப்சஸ். ஸோ இதே வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் வந்து இப்போ காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் இருக்கார், கலீலியோ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. எந்த விஷயத்துக்குன்னா, நாம் இந்த மாதிரி கடந்த காலத்தில் வந்து பூமி தான் மத்திய பகுதி, சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், பூமியை சுற்றி தான் எல்லாமே ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ப்ரிவைல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபேக்ட். ஸோ இவங்க வந்து அடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த காப்பர்னிக்கஸ், கலீலியோ மாதிரி இருக்கக்கூடிய சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சூரியன் தான் மையப்பகுதி, அதை சுற்றி தான் நாம் ரிவால்வ் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லும்போது இது வந்து கடவுளுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க, சர்ச்சுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் கொண்டுடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நிறைய விஞ்ஞானிகள் வந்து பயந்தாங்க. பட் ஆனால் இந்தியாவில் அந்த நிலைமை கிடையாது. இந்தியாவில் வந்து ஓப்பனாக அவங்க வந்து அவங்களால அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இவங்க வந்து கோர்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அரசவை புலவர்கள், அரசவை விஞ்ஞானிகள். ஓகேங்களா, நீங்கள் இங்கே பார்த்துருப்போம் நாம். ஸோ போன பார்ட்டில் வந்து த நவரத்னா இன் தி கோர்ட் ஆஃப் விக்ரமாதித்யா, அதாவது சந்திரகுப்தா 2 அவளோட கோர்ட்டில் இருந்தவங்க யார் யார்? காளிதாசா, ஸோ ஆஸ்ட்ரோனமர் பாருங்கள், வராகமிஹிரா. ஸோ இவங்களாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஸோ அதனால் இவங்க சொல்கிறது வந்து இந்த இடத்துல எடுபடுது அண்ட் இன்னமும் இவங்களோட இன்வென்ஷன்ஸ் வந்து பேசப்படுது. ஸோ இவரோட ஆரியபட்டா அவரோட புத்தகம் சூரிய சித்தாந்தால சொல்லிடுறாரு. சூரிய கிரகணம் எதனால் ஏற்படுது, சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாரு. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனமர் டு டிக்ளேர் தட் த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். ஸோ எர்த் அப்படிங்கிறது வந்து அதோட ஓன் ஆக்சஸில் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சூரியனை சுற்றி நாம் வந்து வந்துட்டுருக்கோம். தன்வந்திரி வாஸ் அ ஃபேமஸ் ஸ்காலர் இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். He was a specialist in Ayurveda. Charaka was a medical scientist. Susruta was the first Indian to explain the process of surgery. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி கூட அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு கை தேர்ந்தவர்கள் இந்தியர்கள். ஓகேங்களா, தன்வந்திரி அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் ஆஃப் மெடிசனில், அதுவும் ஆயுர்வேதத்தில் வந்து ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சாரகா, சுஸ்ருதா இவங்களும் வந்து மெடிசனல் விஷயங்கள் அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வர்தனா டைனாஸ்டி வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.